Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் படகு வீடு அத்தியாயம் 15. கெட் அவுட்! சாரங்கபாணியின் கடுமையான அதட்டல் சேவியை தாக்கிய போதும் ராதானந்தரின் முகத்தில் சஞ்சலம் பிறக்கவில்லை. பாலில் தேன் துளி விழுந்தாற் போல் ஒரு சிறு புன்னகைதான் மெல்ல பிறந்தது. நீங்கள் கேள்விப்பட்டதில்லை போல இருக்கு என்றார் அமைதியுடன். அரசன், குழந்தை, சன்னியாசி ஆகிய மூவருக்கு எந்த இடத்திலும் நுழைவதற்கு உரிமை உண்டுன்னு சொல்லுவாங்க. நான் அவனை சன்னியாசின்னு ஒத்துக்கொள்ள தயாராக ரோஷம் உள்ளவனாக இருந்தால் அங்கே நிற்காத என்று கண்டிப்புடன் கூறிவிட்டு சாரங்கபாணி டெலிஃபோனை வைத்து விட்டார். உள்ளே இருந்து திரும்பிய மணி, டெலிஃபோனில் யாராவது கூப்பிட்டாங்களா என்று விசாரித்தான். ஆமாம், ஒரு குழந்தை என்று பதிலளித்த ராதானந்தர் ரிசீவரை அதன் இருக்கையில் கிடத்தினார். ராங் நம்பர்கள் இப்போது அதிகமாகிவிட்டது என்றவாறு மணி மின்சார விசிறியை சுழல விட்டு பிரம்பு நாற்காலியை கைக்குட்டையால் தட்டி, உட்காருங்க சுவாமிஜி என்று பணிவோடு அவர் பக்கம் நகர்த்தினான். உள்ளே கூப்பிட போனியே, அங்கே யாரும் இல்லை என்று ராதானந்தர் கேட்டார். அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்களா? உட்காருங்க சுவாமிஜி என்று மணி மறுபடியும் உபசரித்தான். சாய்ந்து கால் மேல் கால் போட்டுக்கொண்டு உட்கார்ந்த ராதானந்தர் கண்ணை உயர்த்தி சில வினாடிகள் அவனை உற்று கவனித்தார். நீ ரொம்பத்தான் மாறி இருக்க. மரியாதை நிறைந்த சிரிப்பு மணியிடமிருந்து வெளிப்பட்டது. சுவாமிஜி, பழைய மனிதராக இருந்தால் நானும் பழைய மணியாக தான் இருந்திருப்பேன். வாழ்க்கையில் எப்போதாவது ஒரு தரம் தானே நல்ல புத்தி வருது. ராதானந்தர் சிரித்தார். மணி தொடர்ந்து, 3 நாள் முன்பு மடத்துக்கு வந்திருந்தேன் என்றார். எதற்காக? என்னால் செய்யக்கூடியது ஏதாவது இருந்தால் செய்யலாம்னு என்றான் மணி. சுவாமிஜி ஆஸ்பத்திரிக்காக நிதி வசூலுக்கு போயிருப்பதாக சின்னசாமியார் சொன்னாங்க. அடடா, அந்த நேரத்தில் வந்துருந்தியா? ஆமாம் என்று மணி தன் பேண்ட் பாயிலிருந்து மணிப்பர்ஸை எடுத்தான். 4 100 ரூபாய் நோட்டுகளும் கொஞ்சம் சில்லறையும் எடுத்து ராதானந்தரின் முன்னே இருந்த டீபாயின் மீது வைத்தான். திருக்கிட்ட ராதானந்தர், என்ன உன் நன்கொடையா இவ்வளவும் என்று கேட்டார். சுவாமிஜியின் ஆசீர்வாதத்தில் நான் இவ்வளவு நன்கொடை கொடுக்கக்கூடிய பணக்காரனா ஆனேனா சரிதான் என்று சிரித்தான் மணி. எங்கள் போலீஸ் இலாக்காவில் விசாரித்தேன். எல்லாம் 5-10 சேர்ந்தது தான். இதோ பட்டியல் என்று ஒரு காகிதத்தையும் அவரிடம் நீட்டினான். சில நிமிடங்களுக்கு முன்பு டெலிஃபோனில் கேட்ட பேச்சு ராதானந்தரின் நினைவிலே நின்றிருந்தால் சாரங்கபாணி எவ்வளவு போட்டிருக்காரு என்று விசாரித்தார். அவரிடம் மட்டும் போல என்றான் மணி. இன்னொரு உதவியும் என்னால் செய்ய முடிந்தது. என்ன? மடத்துக்கு டெலிஃபோன் நம்பர் என்னன்னு அன்னைக்கு விசாரித்தேன். மனு போட்டிருக்கோம், இன்னும் வரவில்லை என்று சின்னசாமியார் தெரிவித்தார். டெலிஃபோன் இலாக்காவில் எனக்கு தெரிந்த சில பேர் இருக்காங்க. கொஞ்சம் சீக்கிரமாக கவனிக்கும்படி சொல்லி வச்சுருக்கேன். அநேகமாக இந்த மாதத்துக்குள்ளே உங்களுக்கு கிடச்சிடும். ராதானந்தர், என்னிடம் எவ்வித கைமாறும் எதிர்பார்க்காமலே இவ்வளோ தூரம் செஞ்சுருக்கியே என்று பாராட்டினார். அப்படி சொன்னபோது அவருடைய கூர்மையான பார்வை தன்னை துளைப்பதை தாழமாட்டாமல் தலை குனிந்தான் மணி. ஆனால் அவனுடைய சங்கடத்தை விரைவிலேயே நீக்க உதவியாக சமையற்காரர் பால் எடுத்து வந்தார். மணி முன் சென்று டம்ளர்களை வாங்கி பாலை ஆற்றிவிட்டு ராதானந்தரிடம் வைத்தான். மறுப்பு சொல்லாமல் பாலை ஏற்றுக்கொண்ட ராதானந்தர், பணத்தை எடுத்து வச்சுக்கோ, இப்போது தேவைப்படலை என்றார். ஏன் சுவாமிஜி என்று மணி திகைத்தான். வேறிடத்தில் ஒப்போல பணத்தை அவரவர்களிடம் திருப்பி கொடுத்துவிடு. மணியின் ஏமாற்றம் ஒளிவு மறைவின்றி முகத்தில் பிரதிபலித்தது. தயங்கி பணத்தை எடுத்துக்கொண்டவன், டெலிஃபோன் வந்தால் அதையும் வேண்டான்னு சுவாமிஜி மறுத்துவிடக்கூடாது என்றான் பரிதாபமான குரலில். வாய் விட்டு சிரித்து விட்டார் ராதானந்தர். ஒரு விண்ணப்பம் என்றான் மணி. ராதானந்தரின் புருவங்கள் உயர்ந்தன. கல்கத்தாவிலேருந்து போன வருஷம் ஒரு சாமியார் வந்திருந்து பிரமாதமாக லெக்சர்லாம் பண்ணிவிட்டு சென்னை பட்டணத்தையே மயக்கிட்டார். இப்போ 10 நாளாக காசியிலேருந்து ஒரு சாது வந்து டவுனில் உபன்யாசங்கள் நடத்தி தருவது சுவாமிஜிக்கே தெரிந்திருக்கும். ராதானந்தர் குறுக்கிட்டு, சரி அதனால் என்று கேட்டார். தாங்களும் மனது வைச்சால் எவ்வளவோ அருமையான சொற்பொழிவுகள் நடத்தலாம். மவுண்ட் ரோட்டில் நானே ஏற்பாடு பண்ணி தரேன். அருமையான மைதானம். 2 நாளில் சுவாமிஜியின் மகிமை பட்டணமெங்கும் பரவி விடாதா? ஆயிரக்கணக்கில் இல்லை லட்சக்கணக்கில் ஜனங்கள். ராதானந்தர் மறுபடியும் அவனுடைய பேச்சில் குறுக்கிட்டு, இப்போது அரை சன்னியாசி தானே இருக்கிறீர்கள், முழு சன்னியாசி ஆக வேண்டாமா என்றார். பள்ளிரண்டு ஒரு பிரமிப்பு மணியின் முகத்தில் மின்னல் அடித்து விட்டு மறைந்தது. இல்லை ஆமாம் வந்து என்று தடுமாறினான். அவனால் அதற்கு மேல் பேச முடியவில்லையோ அல்லது போர்ட்டிகோவில் கார் வந்து நிற்கும் ஒலி அவனுக்கு கேட்டதோ. இதை வர்றேன் என்று கூறிவிட்டு வாசல் பக்கத்துக்கு வேகமாக சென்று விட்டான். ராதானந்தரின் இதழ்கடையில் ஒரு குறும்பு நகை விளையாடி கொண்டிருந்த நேரத்தில் வெளியே ஒரு குரல் கேட்டது. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். கார் புறப்பட்டு செல்லும் ஓசை அதை தொடர்ந்தது. உள்ளே வந்தவள் சத்யாதான். பல வகை உணர்ச்சிகள் முகத்தில் கூத்தாட அவள் அசையாது நின்றாள். தூக்கினார் போல் கட்டிய கொண்டையிலிருந்து 2 கேச சுருள்கள் பிரிந்து வாசலிலிருந்து வரும் காற்றோடு கொஞ்சி தவழ்ந்தாடின. சடக்கென்று தலையை தூக்கி கொண்டு அவள் நின்றபோது 2 செவிகளிலும் அணிந்திருந்த வைரம் கோத்த வளையங்கள் 2 ஆட்டம் ஆடிவிட்டு திகைப்பு மேலிட்டார் போல் சட்டென்று நின்றார்.
கழுத்தின் குறுக்காக மாட்டிக்கொண்டிருந்த ஸ்டெதஸ்கோப்பை நிதானமாக கட்டியவள் மணி என்று கூப்பிட்டாள். இதோ என்று அவன் ஓடி வந்ததும், டாக்டர் சம்பத்தினுடைய ஸ்டெதஸ்கோப்பை தவறுதலாக எடுத்து வந்துட்டேன். நம் கார் இருந்தால் எடுத்துக்கொண்டு போய் அவர் வீட்டில் இதை கொடுத்து விடுங்களேன், இல்லாட்டா ஒரு டாக்ஸி வச்சு கொண்டாந்து போங்க என்றாள். சரிம்மா என்றவாறு விரைவாக ஒரு பார்வையை ராதானந்தரின் மீது வீசிவிட்டு வெளியேறினான். மணி, என்னை வேண்டுமென்றே வெளியேற்றுகிறாய் என்பதை புரிந்து கொண்டுதான் இருக்கிறேன் என்று அந்த பார்வை சத்யாவுக்கு சொல்லிவிட்டது. ராதானந்தருக்கும் தெரிவித்து விட்டது. ராதானந்தருக்கு முதுகையும் தெருவுக்கு முகத்தையும் காட்டியபடி நின்றிருந்தாள் சத்யா. காரில் மணி புறப்பட்டு விட்ட பிறகும் கூட அவள் திரும்பவில்லை. உள்ளே வர அவனுக்கு பயமாக இருந்தால் நான் இதோ புறப்பட்டு விட்டேன் என்று எழுந்து கொண்டார் ராதானந்தர். அடுத்த கணம் பறிக்கப்பட்ட கொடி போல வெடுக்கென்று திரும்பிய போது சத்யாவின் கண்கள் பனித்திருந்தன. உதடுகள் கைகடிகாரத்தில் ஹேர் ஸ்ப்ரிங்கை போல வெகு வேகமாகவும் வெகு சூட்சமாகவும் துடித்து கொண்டிருந்தன. பாதி எழுந்து கொண்டிருந்த ராதானந்தர் புன்சிரிப்புடன் திரும்பி சாய்ந்து கொண்டார். பயப்படாமல் உள்ளவா என்றார் மறுபடியும். சத்யா அவர் முன்னே வந்து நின்றாள். வேறொன்றுக்கும் பதில் சொல்ல வேண்டாம், ஒரே ஒரு கேள்வி, எதுக்காக என் பின்னாலே வந்து கொண்டிருக்கீங்க? ராதானந்தர் கடகடவென்று சிரித்து விட்டார். சத்யா, நான் தான் உன்னை கேட்க வேண்டும்னு நினச்சேன். கொஞ்சம் முன்னாடி ஆயுர்வேத ஆஸ்பத்திரியின் வாசலில், இப்போது இங்கே இப்படி நான் போகிற இடங்களுக்கெல்லாம் நீ இல்லாவா பின்னாலே வந்து கொண்டிருக்க என்றவர் ஒரு நாற்காலியை அவள் பக்கமாக தள்ளினார். உட்காரு, உன்னை போல நான் கோபித்து கொள்ள மாட்டேன். எத்தனை தர நீ எதிரில் வந்து நின்றாலும் எனக்கு உங்களுடன் பேசிக்கொண்டிருக்க நேரம் இல்லை. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிவிட்டு போயிடுறேன் என்றாள் சத்யா. ஓ, தாராளமாக சொல்லு, ஆனால் உட்காந்துக்கோ. சத்யா உட்காரவில்லை. அணிந்திருக்கிறீர்களே இந்த உடை உண்மையானதானால் இந்த வீட்டு பக்கம் அடியெடுத்து வைக்காதீங்க, இது பொய்யானதானால் இதை போட்டுக்கொண்டு வராதீங்க என்றாள். உனக்கு எப்படி தோணுது? இது மெய் என்றா பொய் என்றா? உனக்கே இவனோட வீண் பேச்சு, உள்ளே போய் வேலை பாரு என்ற குரல் வந்த பிறகுதான் இருவரும் உணர்ந்தார்கள். கொஞ்ச நேரமாக சாரங்கபாணி தங்களை கவனித்துக் கொண்டுதான் நின்றிருக்கிறார் என்பதை. கையில் இருந்த சிறு பிரம்பையும் தலையில் அணிந்திருந்த தொப்பியையும் டவாலையும் தந்துவிட்டு சாரங்கபாணி மகளுக்கு ராதானந்தருக்கும் நடுவே வந்து நின்றார். காலை அகட்டி கைகளை இடுப்பில் வைத்துக்கொண்டு ராதானந்தரின் முன் நின்று கொண்டு, டெலிஃபோனில் சொன்னது காதில் விழலையா அவனுக்கு என்று கேட்டார். நான் பதில் சொன்னபோது டெலிஃபோனில் ஏதோ கோளாறு ஏற்பட்டிருக்க வேண்டும் என்றார் ராதானந்தர். உங்களை பார்த்துட்டு போக வேண்டும் என்று தான் காத்து கொண்டிருக்கேன். ஏன், எனக்கு செய்ய வேண்டிய அவமானம் இன்னும் பாக்கி இருக்கா? நீங்கள் தான் எனக்கு பாக்கி என்று நிதானமாக விடையளித்தார் ராதானந்தர். பணம் ஏராளமாக எனக்கு தேவைப்படுது. இத்தனை காலமும் வேண்டா வெறுப்பாக நீங்கள் வச்சு கொண்டிருக்கிற பொறுப்பை இனி நான் ஏற்றுக்கொள்ளலாம்னு பார்க்குறேன். ஓ, பெரிய திட்டமாக தான் போட்டிருக்க என்றார் சாரங்கமணி கடும் சினத்துடன். ராதா, அந்த பணம் உனக்கு கிடைக்காதுன்னு நான் சொன்னால், சன்னியாசி என்பதால் வேறு வழிகளை நான் கையாள மாட்டேன்னு தயவு பண்ணி நம்பிவிடாதீங்க. வெப்பத்தினால் அந்த பறந்து விரிந்த ஹாலை உருமாறி கொண்டிருந்த போது மீனலோசினி அம்மாள் உள்ளே வந்ததை யாருமே கவனிக்கவில்லை. நீங்களா? புஷ்பமும் தேங்காயும் குங்குமம் நிறைந்த வெள்ளிக்குடலையும் ஒரு நிமிடம் பிரமித்தார் போல் நின்றுவிட்ட மீனலோசினி அடுத்த நிமிடமே ராதானந்தரின் காலடியில் 4 நமஸ்காரங்களை செய்துவிட்டார். அம்மா அம்மா என்று ஓடி வந்த சத்யா குழப்பத்துடன் தடுத்ததையோ, மீனா உனக்கு பைத்தியம் முடிச்சிச்சா என்று சாரங்கமணி கத்தியதையோ அவள் புலன்கள் உணர்ந்ததாக தெரியவில்லை. ராதானந்தர் ஒருவர்தான் அயர்வோ சஞ்சலமோ ஏற்படாதவராக புன்சிரிப்புடன் நின்றிருந்தார். ஒரு பதற்றமும் இல்லாமல் அவருடைய நமஸ்காரங்களை ஏற்றுக்கொண்ட பின் தோளை தொட்டு எழுப்பி, போதும் போதும் என்று சொல்லி குடலையில் இருந்த புஷ்பங்களிலிருந்து ஒரு கை அள்ளி எடுத்து தந்தார். மீனலோசனை அம்மாள் அதை பெற்றுக்கொண்டு கண்ணில் ஒற்றிவிட்டு எடுத்தபோது உள்ளங்கையில் இருந்த அந்த பூக்களில் அவளுடைய கண்ணீரின் ஈரமும் கலந்திருந்தது. முகம் ஜிவ்வென்று சிவந்திருக்க மனைவியை முரட்டுத்தனமாக தன் பக்கம் இழுத்து கொண்டார் சாரங்கபாணி. தான் கண்டதை நம்ப இயலாதவள் போல் சிலையாகி நின்றாள் சத்யா. அவளுடைய விழிகள் மட்டும் அந்த காவியுடை உடுத்திய சன்னியாசி மீதும் பட்டுப்புடவை கட்டிய தாயின் மீதும் மாறி மாறி தாவின. பின்னர் விருட்டென்று பாதக்குரடுகளை காலில் மாட்டிக்கொண்டு புறப்பட ஆயத்தமானார் ராதானந்தர். சில நிமிடங்களுக்குள் நடந்துவிட்ட நிகழ்ச்சியினால் அவரும் பாதிக்கப்பட்டிருந்தாரா? அது முகத்தில் தெரியவில்லை. இங்கே வந்தது வீண் போகலை என்றார் அவர். குறைந்தபட்சம் இந்த வீட்டில் ஒரு சிஷ்யையாவது கிடைச்சா. மற்றவர்களை பெற வேறு சமயம் பார்த்து கொள்கிறேன். வருகிறேனம்மா. வருகிறேன் சாரங்கபாணி. சத்யா வரட்டுமா? சப்தம் வெராந்தப்படியில் ஒலித்து ஓய்ந்தது. உலர்ந்த பாறையில் ஈரத்துளிகள் மறைவது போல. சாரங்கபாணி மனைவி மீது வீசிய நெருப்பு பார்வை எத்தனை வருஷத்துக்கு கேடியையும் கதிகலங்க செய்திருக்கும். அதைத் தொடர்ந்து அவர் நீ என்று ஏதோ உரத்த குரல் திட்டுவதற்கும் வாய் திறந்தார். ஆனால் மீனலோசனின் கண்களில் தெரிஞ்ச கெஞ்சலும் அவளுடைய மென்மையான இயல்பினால் சற்று குளுமை பெற்றுவிட்ட சூழ்நிலையும் அவருடைய ஆத்திரத்தை குறைத்து விட்டன. செய்வதையும் செய்துட்டு என்ன பார்க்குற என்று கடித்து துப்பினார் போல் பதிலளித்தார். ஆனால் அதில் கோபத்தை காட்டிலும் வெறுப்பே அதிகம் இருந்தது.
அவன் குடும்பத்துக்கு தீராத தலைக்குன்னு ஏற்படுத்திவிட்டு சாமியார் காஷாயான்னு வேஷம் போடுறான் பாரு அந்த பயலை. என்னவோ பெரிய சங்கராச்சாரியை எழுந்தருளி விட்ட மாதிரி அவன் காலில் விழற. இந்த வீட்டில் அத்தையின் சலுகை மட்டும் கிட்டாமல் கிடைக்கும் என்று அவன் மேலும் ஆட்டம் போடுவான். அதுக்கு பச்சை கொடி காட்டின மாதிரி தானே ஆயிட்டது போது. மீனலோசனி புடவை நுனியினால் கண்ணின் ஓரத்தை துடைத்து கொண்டு விட்டு, பழைய ராதா என்ன நீங்கள் வர நினச்சி கொண்டு இருக்கிறீங்க என்றான். அவரும் அவர் என்று குத்தலாக திருப்பி சொன்ன சாரங்கபாணி, புது மாடல் ராதாவை நீ கண்டுகிட்டியாக்கும் என்றான். ஆமாம், ஒரு வாரமாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேனே. ஒரு 7 நாளாக தினசரி சாயந்தரம் பூஜை வேளையில் அவருடைய மடத்துக்கு தான் போயிட்டு வந்துட்டுருக்கேன். கூட்டத்தில் ஓரமாக நின்று வந்துடுவேன், அதனால் அவருக்கே தெரியாது என்று அமைதியாக தெரிவித்தாள் மீனலோசனி. மனைவின் குரல் தழுதழுத்துமே சாரங்கபாணியின் கோபம் விலகிவிட்டது. போய் வைகுண்டத்துக்கும் கைலாசத்துக்கும் வழி கேட்டு கொண்டதே இருக்கும் என்று கேலி செய்தார். வழி கேட்பானே, அவர் பூஜை நடத்துகிற இடத்துல போய் உட்கார்ந்துருந்தாலே வைகுண்டத்துலேயும் கைலாசிலையும் உட்கார்ந்துருக்கிற மாதிரி தான் இருக்குது என்று கள்ளமற்ற உள்ளத்துடன் மீனலோசனி சொன்னாள். அவர் முகத்தில் இருக்கிற தேஜஸ், காரியங்களில் இருக்கிற உறுதி, பேச்சில் இருக்கிற அடக்கம் என் அண்ணா பையன் என்று நினைக்கக்கூட பயமாக இருக்குது. ரொம்ப நல்லது, நினைக்காமலே இரு என்றார் சாரங்கமணி. அவ்வளோ ஸ்ரத்தையாக தினசரி போகிறவ என்னையும் கூப்பிட்றதானே? உங்களையா? தாடையில் இடித்து கொண்டு சிரித்து விட்டாள் மீனலோசனி. நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் வெற்றுமை தெரிகிறவா இருந்தால் அழைத்து போகலாம். நீங்களா இந்த காக்கி உடுப்பின் கணக்கில் உலகம் மொத்தம் அயோக்கிய கும்பலாச்சே. ஒரு வார சாமியார் பூஜையில் நல்லா பேச வந்திருக்குது. என் மனைவியை பாராட்டி ஒன்றும் எழுந்து கொண்டார் சாரங்கமணி. ஆகக்கூடி உன் பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ளாமல் ஏமாற்றி விட்டானேங்கிற ரோஷம் கூட உனக்கு இல்லை? சத்யாவை கல்யாணம் செய்துட்டு திருந்தி ஒழுங்காக இருக்க வேண்டும்னு முன்னே ஆசைப்பட்டேன். இப்போது அவளை கல்யாணம் பண்ணி கொள்ளாமலே அவர் திருந்தி ஒழுங்காக இருந்தாலும் எனக்கேன் கசக்குது என்று மீனலோசனி மடக்கியதும் சாரங்கமணி மோவாய் தடவி கொண்டு யோசித்தார். அதெல்லாம் போகட்டும், சாமியார் மருமகன் இங்கே வந்த நோக்கம் என்னன்னு தெரியுமா? எதற்காக வந்திருந்தாலும் நல்லது தான் என்றாள் மீனலோசனி. குதர்க்கம் பேசாமல் கேளு. உலகத்தையே திறந்த சாமியாருக்கு பிதரார்ஜித சொத்து அப்படியே வேணுமா? காஷாயம் கட்டிய பிறகு காசு மேலே ஆசை அதிகமாயிடுச்சு என்றார் சாரங்கபாணி. மீனலோசனி அதை எதிர்பார்க்கவில்லை என்பதை அவள் முகம் காட்டிவிட்டது. ஆனால் தனக்குள் சமாதானம் சொல்லிக் கொண்டவள் போல, இருக்கட்டுமே, காசை கையால் தொடுவதில்லை என்று உங்களோட சத்தியம் பண்ணி கொடுத்துருந்தார் அவர். கண்ணாபின்னான்னு செலவழித்த பணத்தை இனிமேல் நல்ல காரியங்களுக்கு உபயோகிக்கலாமேன்னு தோணியிருக்கோம் என்றவள். என்ன பதில் சொன்னீங்க என்று விசாரித்தாள். சாவியை தூக்கி கையில் கொடுத்துட்டேன். என்ன தான் சொன்னீங்க? அதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லி அனுப்பிட்டேன். மீனலோசனின் முகம் தோய்ந்தது. உங்களுக்கு இப்படி பணத்தாசை பிடிக்குன்னு நான் நினைக்கவே இல்லை என்றால் வருத்தத்துடன். கை நிறைய சம்பளம் வாங்குறீங்க, பங்களா, நிலபுலம், நகை, நட்டுன்னு மனசு நிறைய சேர்த்தாகிவிட்டது. ஒரே ஒரு பொண்ணை தவிர சுகம் கிடையாது. பிறருடைய சொத்து நமக்கு என்ன ஆகணும்? ஏன் அதுக்கெல்லாம் ஆசைப்படுறீங்க? அவனுடைய காசு எனக்கேன் என்று வெறுப்போடு சொல்லி தலையை வெடுக்கென்று திருப்பினார் அவள் கணவர். பின்ன அந்த பணம் ஒரு தூண்டில். அதை அவன் மூஞ்சியில் விட்டறிவதற்கு முன்னால் அதை வச்சுக்கிட்டு வேறொரு காரியத்தை நடத்திட எண்ணியிருக்கேன், அவ்வளோதான். எனக்கு புரியல. அத்தனைக்கு எத்தனை பிழைச்சேன் என்று பேச்சை முடித்து விட்டார் சாரங்கபாணி. போலீஸ் அதிகாரிகள் தங்களுடைய ரகசிய திட்டங்களை 3ஆம் நபரிடம் வெளியிடக்கூடாது. தர்ம பத்தினியாகவே இருந்தாலும் சரி. தொடரும்.